உன் அட்ரஸ் இல்லாம ஆக்குற வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு ஆடு. என்ன நக்கலா? நான் நெருப்பு மாதிரி, என் கூட மோதின பொசுக்கிடுவேன். ஏய், நான் எதை எழுந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன்டி. உன்னால முடிஞ்சா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பி பாரு. அனுப்பி காட்டுறேன்டி. அப்படியா? பார்க்கலாம். ஏண்டா தம்பி, இப்பெல்லாம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அக்கா வீட்டுல தானே இருக்கேன், தலைவலின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதும் சொத்து பூரா என் கைக்கு வந்துரும்னு நினைச்சேன். சாரி மேடம், என்னோட சர்வீஸ்ல இதுதான் முதல் தப்பு. போயா, ஒரு சாரியும் சர்வீஸையும் தூக்கி குப்பையில போடு. அப்பவே நான் ஆணுக்கு பெண் சமோன்னு சம உரிமை பேசுனதுனாலதான் என் அப்பனுக்கு சுத்தமா என்ன பிடிக்காது தெரியுமா? கேளு, என் அப்பனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு என்ன மட்டம் தட்டி பேசுறதா அவருக்கு வேலை. ஒரு நல்ல விஷயம் செய்ய மாட்டாரு, எதை செஞ்சாலும் கெட்ட பேருதான் எனக்கு. அவருக்கு என் தம்பி தான் ஒஸ்தி. குல விளக்கு குடும்ப விருத்தின்னு அப்படியே அவனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாரு. சரி, வயசானவராச்சே அப்பா அப்படின்னு நானும் எவ்வளவுதான் சார் கண்டுக்காம போறது? அதோட வேண அதான் அதான் சொல்லுவாங்களே, மொத்தமா காய்கறி வாங்கினா இலவசமா கொஞ்சம் கொடுப்பாங்களே, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லின்னு. அந்த மாதிரி பட்டு போன 10 ஏக்கர் தென்னந்தோப்பை என் பேர்ல எழுதி வச்சுட்டு மத்த எல்லா சொத்தையும் என் தம்பிக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பரதேசி பரதேசி. வராதா கோவம்? வராதா? இப்படி செஞ்ச கோவம் வராதா? வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. ஐயோ 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 ஐயோ, வயிறு எரியுது. எதுவுமே தெரியாத வாய் பேச முடியாத அந்த முட்டாளுக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து? இத நினைச்சா ஒரு அப்பனா இருந்தாலும் அவன் மேல கோவம் வருமா வராதா? எனக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஆளோட கெட்ட புத்தியே எனக்கு தெரிஞ்சது. பெத்த அப்பனுக்கே தான் பொண்டாட்டி தான் பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல. எங்க தன்னோட வாய் பேச முடியாத பையனை அனாதையா விட்டுருவோங்கிற ஒரு பயம் அவருக்கு. அந்த கெட்ட புத்தியில இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, அப்படி ஒரு கெட்டவனுக்கு பிறந்தவ நான் எப்படி இருப்பேன்? அதான் அதான் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு நான் நிரூபிக்க வேணாம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். எங்க அப்பா எழுதின உயில் படி தெருவுக்கு குழந்தை பிறந்தாதான் இந்த சொத்தை மாத்தி எழுத முடியுமா? இல்ல வேற ஏதாவது சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு தெருவுக்கு கல்யாணம் ஆன உடனே விற்க முடியாதா? அதுக்கு சான்ஸே இல்ல மேடம். இப்ப சொல்லுங்க, வடக்குன்னு அப்படியே வாதி எடுத்த மாதிரி உடனே வருது பதிலு. இந்த வீராப்பு நான் உயிர் கொடுக்கும் போதே இருந்திருந்தா, இப்ப சொன்னீங்கல இந்த விஷயத்தை அப்பவே சொல்லிருந்தா, இந்த பலியாடு இருக்குல்ல பலியாடு, அத வளர்க்கிற மாதிரி இந்த முட்டா பயலுக்கு ஏத்த மாதிரி ஒரு முட்டா பொண்ண நான் அப்பல இருந்தே வளர்த்திருப்பேனே. காலம் போன காலத்துல வந்து இப்ப சொல்றீங்க. என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே போதுயா, என்னால முடியல. இந்த நடிப்பு இந்த பாசாங்கு இதெல்லாம் விட்டுட்டு பைரவா அப்படின்னு நிம்மதியா நல்லவளா வாழணும்னு நினைச்சேன். சோதனை யார விட்டுச்சு? சத்தியம் வர கோவத்துக்கு அவன் அப்படியே தூக்கப்பட்டு கொல்லணும்னு தான் வருது. அதுக்கும் எங்க அப்பா ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டான். என்ன தெரியுமா?
தெருவுக்கு ஏதாவது அகால மரணம் நடந்தா சொத்து பூரா அநாத ஆசிரமத்துக்கு போயிடுமா. எப்படி இருக்கு? எங்களுக்கு கிடைக்க கூடாது, ஆனா வேற யாருக்கோ கிடைக்கணும். மொத்த சொத்து அநாத ஆசிரமத்துக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பிச்சை எடுக்க ரோட்ல உட்கார்றது? தம்பி வாடா, வாயா வா. வக்கீல் சார், நான் என்ன சொல்றேன்னா, டேய் பொண்ணு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். வக்கீலையா, ஹாய் ஸ்னோரியா, என் தம்பி வந்துட்டான். வக்கீலையா, இங்க பாருங்க, என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதும் நானும் என் வீட்டுக்காரரும் எங்க வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் இந்த சொத்தை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு நல்ல நிர்வாக திறமை உள்ள ஆளா நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். உனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் இங்கேதான் இருக்கணுமாப்பா? பாத்தீங்களா, ஏன்டா இப்படி இருக்க? பச்சை பிள்ளையா நீ? எத்தனை நாள் தான் உன்னை இடுப்புலயே தூக்கி வச்சுட்டு தெரியறது? வளர்ந்துட்டடா. உன்னை எப்படியாவது கரை ஏத்திட்டு என் கடமை முடிஞ்சிருச்சே நான் போலாடு பார்த்தா இப்படி பாசத்தை கொட்டி என்ன கட்டி போட்டுறேடா. இருக்கேன்டா, இருக்கேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன இப்படி சொல்றேன்? இருக்கலாம், அதான் சொல்லிட்டான்ல, இருக்கலாம். மாமா பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன். அக்கா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? சரி, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு சாமி கும்பிட போறியா? சரி சரி, போயிட்டு வா. நீ கும்புற சாமி உனக்கு நல்லதே செய்யும், சரியா? பத்திரம். வாயா. இங்க பாருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தல, சரியா? அதனால உங்களை விட ஒரு நல்ல உயர்ந்த வக்கீலா பார்த்து சட்டத்துல ஏதாவது ஓட்டை இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு சாதகமான ஒரு பதிலோட வாங்க. தயவு செஞ்சு திரும்பவும் இன்னைக்கு வந்து பண்ண மாதிரி என்ன காளி ஆக்கிடாதீங்க. என்னால முடியல, சரியா? கரெக்ட். நீ சொல்ல வந்தது கரெக்ட் தான். அவன் புள்ள பெக்கிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? அதனால சீக்கிரமா சொத்து எனக்கு சேரணும். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வாங்க. போங்க, படக்குன்னு போய் ஏதாவது முடிவோடு வாங்க. சீக்கிரம் வாயா. நீ வேற வருவாருங்க. என் மனைவிய பாத்தீங்களா? பாத்தீங்களா? என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம். வந்துட்டோமா? என்ன? உன்னை பத்தின எல்லா உண்மையும் அண்ணங்கிட்ட சொல்ல பாக்குறியா?
நான் வரல, நீ போ. ஐயோ நீ போ, நான் இங்கே இருக்கேன், நீ போ. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்க வேண்டாம். நான் வாய் பேச முடியாதவன். இந்த ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டதுனால தான் உன்னை எனக்கு அவர் காமிச்சாரு. எனக்கு பிடிச்ச என்ன மாதிரியே வாய் பேச முடியாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசையா இருக்கேன். நான் எது செஞ்சாலும் இந்த ஆஞ்சநேயரை கேட்டுதான் செய்வேன். இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவரை கேட்க போறேன். என்கிட்ட 2 பொட்டலம் இருக்கு. ஒன்னு விபூதி, இன்னொன்னு குங்குமம். ரெண்டையும் ஆஞ்சநேயர் சன்னதி முன்னாடி போடுறேன். நீயே அதுல ஒண்ணு எடு. குங்குமம் வந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம். இதுல உனக்கு சம்மதமா? ஆஞ்சநேயா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்காரு. வாய் பேச முடியாத இவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு என்ன குங்குமத்தையே எடுக்க வைங்க.
என்னது இது? அதெல்லாம் எனக்கு தெரியும். இது என்னது? ஏய், கல். என்ன இதெல்லாம்? ஆ? புத்திசாலியா தான் இருக்கான். ஆனா பார்க்கதான் வெகுளியா தெரியறான். என் தங்கச்சிய நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ணா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறீங்க? ஆமாண்டா, எல்லாமே காஞ்சு போச்சு. அதான் பச்சை பசேல். ஆமா. இந்தங்க காஃபி. எனக்கு இல்லையா? கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வாங்க. உங்க விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட், அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். என்ன கிளாரிஃபிகேஷன்? இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு? உங்க பேரு லக்ஷ்மி தானா? ஆமாண்டா, இவங்க பேர் லக்ஷ்மி தான். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏன் நான் போய் சொல்றீங்க? இவங்க பேர் லக்ஷ்மி இல்ல, நந்தினி தானே? நீங்க லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றீங்க. லக்ஷ்மி கிடையாது, நந்தினி. என்னடா சொல்ற? உண்மையா சொல்றேன்னு. இவங்களை நான் சென்னையில பாத்திருக்கேன்.